ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு திரை விமர்சனம் பத்தி தான் பார்க்க போறோம். அஸ்ஸி அப்படின்ற படம், ஹிந்தி படம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டு தேட்டர்ல பார்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தேட்டருக்கு போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஓடிடியில் பார்க்குறீங்கன்னா பசங்களை வச்சுட்டு பாருங்க. பையனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் கேட்டுக்கிறது. இதுல கனி வந்துட்டு ஒரு பரிமான்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. டெல்லி ஸ்கூல்ல வந்துட்டு டீச்சரா ஒர்க் பண்ற ஒரு மலையாள பெண் அவங்க. அவங்களுக்கும் வினய் அவருக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகுது. ஒரு சின்ன பையன் மகன் துருவ் இருக்கான். இந்த குடும்பம் வந்துட்டு ஒரே ராத்திரியில செதஞ்சு போகுது அப்படின்றது தான். ஒரு பள்ளியில ஒரு ஃபேர்வெல் டே விருந்துல வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க கனி வந்துட்டு மெட்ரோல வராங்க, லேட்டா வராங்க. அது அந்த வெளியில மெட்ரோல இருந்து வெளியில வந்தப்போ வந்துட்டு ஒரு கார்ல 5 பேர் ஆண்கள் கடத்திட்டு போயிட்டு இவங்கள கூட்டு பலாத்காரம் செய்றாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்றாங்க, பரிமாவை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு தாக்க வேற செஞ்சிருக்காங்க. இதுல வந்துட்டு அவங்க அது என்னன்னு தெரியல, செஞ்சுரி அடிக்கிறேன் ஒருத்தன் வந்துட்டு கேமரா வச்சு ஷூட் பண்றான். ஒருத்தன் எண்ணிட்டு இருக்கான், 89 90 செஞ்சுரி அடிச்சிட்டேன்றான். சத்தியமா புரியல அவங்க என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, இல்ல என்ன மாதிரி மென்டாலிட்டியில இந்த பசங்க இருக்காங்கன்றது சொல்ல தெரியல. இதுல வந்துட்டு அவளை அந்த தாக்குறப்ப வந்துட்டு அவளுக்கு ஒரு கண்ணு கிட்டத்தட்ட குருடாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஒரு மிருகத்தனமான காட்சியா இருந்தது. பார்க்கறதுக்கு சகிக்க முடியாத, யாரா இருந்தாலும் இளகின மனதவர்கள் எல்லாம் வந்துட்டு அழுதுடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில மணி நேரங்கள் வந்துட்டு அது இழுக்குறாங்க அத. இந்த சகோதரத்துவம் அதெல்லாம் வந்துட்டு எங்க போகுதுன்றது எனக்கு தெரியல. தாங்க முடியலங்க. உண்மையிலேயே ரொம்ப நாம்ப காயப்பட்ட அளவுக்கு வந்துட்டு வலிக்குது அது. ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாமா இருந்துச்சோ என்னமோ, அவ்வளோ நேரம் ட்ராக் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது தான். ஓகே ஃபைன், இட்ஸ் ஹிந்தி ஃபிலிம், அவ்வளோதான். ஸோ இந்த மணிக்கணக்கில் பாலியல் பலாத்காரம் செஞ்சு தாக்கிய அப்புறம் அவங்கள வந்துட்டு ஒரு ரயில் தண்டவாளத்தில் போட்டுடுறாங்க, அரை நிர்வாணத்தில் போட்டுடுறாங்க. மறுநாள் பார்த்தவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறாங்க. அதுக்கப்புறம் விஷயம்லாம் வெளியில வருது. இப்ப இவங்க பரிமாவும் வினையும் இந்த டிஜிட்டல் யுகத்துல தன்னோட பையனை வளர்க்குறாங்க அப்படின்னு காட்டப்படுது. மேலும் வந்துட்டு இவங்க மத்த பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இப்படி இரு அப்படி இரு எச்சரிக்கையா இரு பசங்களை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றதை விட தன்னோட மகன் துருவ் வந்துட்டு என்னென்ன கத்துக்கணும்ன்றத வந்துட்டு உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்றத தான் சொல்லணும். இந்த வழக்கு இது வந்துட்டு கேஸ் ஆகுது. இந்த கேஸ் வந்துட்டு டாப்ஸி எடுத்து நடத்துறாங்க. இந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் வருது. நிறைய விஷயங்கள் வந்து இது வேற மாதிரி திசை திரும்பி எல்லாம் போகுது. ஆனா பரிமா வந்துட்டு அதை பின்வாங்கறது இல்ல. ஒரு இடத்துல வந்துட்டு பரிமாவை சாட்சி சொல்ல வைக்கிறாங்க, இன்னாரா இன்னாரா இன்னாரான்னு சொல்லிட்டு. அப்ப அவளோட முகத்தை ஒரு துப்பட்டா போட்டு மறைச்சி காட்டுறாங்க, பேச வைக்கிறாங்க. துப்பட்டா வந்துட்டு தன்னோட அடையாளத்தை மறைக்குது அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தாலும் அவளுக்கு மூச்சு திணறல்ல உணர்றா. அப்போ ஏன் கூடாது, நானா குற்றவாளி, நான் எதுக்கு இந்த துப்பட்டாவை போடணும்னுட்டு தூக்கி வீசி அடிப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு திங்ஸ் கெட்டிங் சீரியஸ். அப்போ அந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இவங்களும் ரெக்கவர் ஆகுறாங்க. இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்கூல்ல போயிட்டு திரும்ப வாய்ப்பு கேட்குறாங்க. அந்த ஹெச்எம் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லுவாங்க, स्कूल स्कूल का रिजल्ट बेस्ट आया है पर पूरा स्कूल வந்துட்டு ஃபெயிலியர் ஹோ கயா ஹேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலோட ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு நல்லா பெஸ்டா வந்திருக்கு, பட் ஸ்கூல் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா 9th படிக்கிற பசங்க எல்லாம் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு உன்னை கண்ணா பின்னான்னு செதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப மனசு வலிக்கிற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்குன்றதை தான் காட்டுறாங்க. டாப் சீன் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவங்க தான் இந்த படத்தோட என்ன சொல்றது, சட்டத்தோட முதுகெலும்ப நங்கூரமாக்குற நடிப்புன்னு சொல்லலாம். ரொம்ப குழப்பங்களுக்கு மத்தியில வந்துட்டு ராவின்ற அந்த ஸ்திரத்தன்மையும் அந்த கோபத்துக்கு தேவையான தார்மீக சக்தியாவும் மாத்திக்கிறாங்க தன்னை அப்படின்றது பார்க்க முடியுது. எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை பேருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த கனின்ற கேரக்டரோட நடிப்பு அபாரம்னுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு பரிமா அப்படின்ற கேரக்டரை வந்துட்டு நடிக்கல.
அந்த அந்த ஒரு அடையாளத்தை விட ஒரு நபரா நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, இன்னாருதான் அஃபெக்ட் ஆயிருப்பாங்களோ, ஷீ த விக்டிம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு நடிச்சிருப்பாங்க. உயிர் கொடுத்திருக்காங்க அந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பரிமாவோட வழக்கறிஞரா தான் ராவி வராங்க. குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னுட்டுனா அவங்களோட முயற்சிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதை காட்டுற அந்த குற்றவியல் நீதி அமைப்பு, சமூக அலட்சியம், இது எல்லாமே காட்டுறாங்க. அங்க குற்றவாளிகள்லாம் நிரபராதி அப்படின்றதுக்கு எத்தனை ஆதாரங்களை எளிதா சமர்ப்பிக்கிறாங்கன்றத காட்டுறாங்க. சோ இதுதான் நடக்குது இன்னைக்கு. ஒரு நிரபராதி வந்துட்டு தான் குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறத விட, குற்றவாளி தான் நிரபராதின்னுட்டு நிரூபிக்கிறதுக்கு நிறைய சட்ட ஆதாரங்கள் போலியாக உருவாக்கப்படுகிறது. அதே நேரத்துல குரங்குகள்ல எல்லாம் இது பண்ண ஒரு சிசிடிவி கேமரா கேட்டாக்கா குரங்கு இது பண்ணிடுச்சின்னு சொல்றதாகட்டும், டிஎன்ஏ எடுத்து வச்ச டிஎன்ஏ ஸ்வாப் ஆகுது ஆதாரத்துல. எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. வேற என்னதான் யார நம்பணும் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு படம். என்ன சொல்றது, இது இது ஒரு பக்கம் போகுது. பரிமாவை கற்பழிச்சவங்கள வந்துட்டு போலீஸோட இந்த ப்ராப்பர் ஆக்ஷன் வரலன்றப்போ வந்துட்டு ஒரு ஹீரோ உருவாகுறாரு. கொடை வச்சுட்டு ஒரு கொலை பண்றதுனால அவர் வந்துட்டு சத்ரி மேன் அப்படின்னு சொல்லிட்டு, குடை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஹேஷ்டேக்ல இது பண்றாங்க. ஒரு 2 கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கே வந்துட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. ஸோ அதை மூட்டை கட்டிடுறாரு. அந்த கேரக்டர் எதுக்கு கொடுக்குறாங்க, அதுல ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு இது கிடையாது. ஸோ அந்த கேரக்டர் கொடுக்காமலேயே கூட இருந்திருக்கலாம். அடுத்தது நம்ம ஜட்ஜுன்னு பார்த்தா ரேவதி. ஜட்ஜுக்கு ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அழகா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ன்றதுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாவே நடிச்சிருந்தாங்க அப்படின்றதுதான். இது இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா முழுதுமே வந்துட்டு தினமும் 80 கற்பழிப்பு வழக்குகள் பதிவாகுதுன்னுட்டுன்னு அசி தயாரிப்பாளர் சொல்றாரு. அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிக் ஸ்கிரீன்ல ஒரு ரெட் கலரா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு கற்பழிப்பு நடந்ததாய் எச்சரிக்கிறாங்க. ஸோ அந்த 80ன்றதுக்கு அப்புறம் ஒரு இது போடுறாங்க. எந்த நினைவூட்டலும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு 70 mm திரையில இருக்கிற அந்த ரெட் ஃபிளாஷ் வந்துட்டு நம்மள படத்துல இருந்து நேரா அது பிரதிபலிக்கும் பயங்கரமான யதார்த்தத்துக்கு இழுக்குது. அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றதுதான். கதை ஒரு தவறான புல்லட்டை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அதோட வழியில யாரெல்லாம் தாக்கப்படுவாங்கன்னு சொன்னாலும், இது ஒரு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கணிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, காயத்தை துடைக்க திட்டமிடுங்க அப்படின்றதுதான் சொல்றாங்க. நாம குணமடையணும் அப்படின்றதுதான் வந்துட்டு விரும்புறாங்க. அதுக்காக காயங்களை நிவர்த்தி செய்யுங்க அப்படின்றதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குறியீட்டுல தான் படம் முடியுது. ஆனா ஒரு திறந்த காயம் அது எந்த நேரத்திலும் விரைவில் குணமாகாதுன்றது தான் வந்துட்டு நம்மளோட யூகங்களாக இருக்கு. சோ நம்புவோம் விரைவில். என்ன சொல்றது, பூரண குணம் இல்லைனாலும் வந்துட்டு குணமாகணும் அப்படின்றது தான் வந்துட்டு நாமளும் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது. ஏன்னா பாலியல் பலாத்காரம் அவங்க கடைசியா அந்த டாப்ஸி சொல்றப்போ அவங்க சொல்றாங்க, 6 மாத குழந்தை ஒரு இடத்துல நட்டுன்னு ஆரம்பிச்சு 80 வயது கிழவி நட்டுன்னு ஒரு இடத்துல முடிக்கிறப்போ யாருக்கு பாதுகாப்பு இருக்கு இங்க அப்படின்றதுதான் கேள்விக்குறி. இது தமிழ்நாடா இந்தியாவா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒட்டுமொத்த நாட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஹிந்தி பிலிம்ன்றதுனால நான் ஒட்டுமொத்த நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு தான் இருப்பானுங்க. அவங்களுக்கு என்ன தேவை, என்ன சொல்லி வளர்க்குறாங்க வீட்டுல, இல்ல இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, தப்பு செய்யறத வந்து டேலண்ட்னு நினைக்கிறாங்களா, ஸ்கில்ன்னு நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரியல. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து துருவ வளர்க்குற மாதிரி, துருவ வந்துட்டு அந்த ரத்தம் பாக்குற, ரத்தம் கொட்டுது கார்த்திக் அந்த குடை மேன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சத்ரி மேன் கிட்ட இருந்து ரத்தம் கொட்டுறப்போ அவங்க ஒருத்தர் வந்து அது டாப்ஸி வந்துட்டு அந்த ரத்தத்தை அழுத்துறாங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க. மேல கனி அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, துருவோட கண்ணை மூடுறப்ப அந்த பையன் அந்த திரைய விளக்குறான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீன்றது தான் அவனோட இது. லெட் எம் சி த பிளட் அப்படின்றேன் நானு. அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வரட்டும், ஒரு சின்ன துருவுல இருந்து ஆரம்பிக்கட்டும் அந்த போராடுறதுக்கு அப்படின்றது தான் வந்துட்டு என்னோட
அபிப்பிராயமும் கூட. ஸோ அசிய வந்துட்டு ஒரு தேட்டர்ல பாருங்க, குழந்தைங்களோட போய் பாருங்க. ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஆண் பிள்ளைகள்னு ஒதுக்கி வைக்காதீங்க, ஆண் பிள்ளைகள் தான் கட்டாயம் பார்க்க வேண்டிய படமா இருக்கும் இது. ஸோ பசங்களை கூட்டிட்டு போய் பாருங்க. இல்ல ஓடிடில பாக்குறதுனால ஃபேமிலியா உட்காந்து பாருங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இது இது தப்புன்றதை நீங்க சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.